வணக்கங்க. இந்த வீடியோல 11th chemistry unit 9 solutionsல இருக்கக்கூடிய book pack question number 38 தான் பார்க்க போறோம். You are provided with a solid A and 3 solutions of A dissolved in water. One saturated, one unsaturated and one supersaturated. How would you determine which solution is which அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So இந்த questions பாத்தீங்கன்னா வந்துட்டு First நான் உங்களுக்கு explain பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரான ஆன்சரை பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன பீக்கர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு சின்ன பீக்கர் எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ இந்த பீக்கருக்கு உள்ளக பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கு. ஓகே, இந்த பீக்கருக்கு உள்ளக வந்துட்டு வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு சாலிட் சொல்யூட் ஆட் பண்ண போறோம். So solid solute. இந்த வாட்டர்ங்கிறது தான் என்ன உங்களுக்கு சால்வெண்ட். கரெக்டா? ஸோ வாட்டருங்கிறது சால்வெண்ட். இந்த சால்வெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு சாலிட் சொல்யூட்டை வந்து ஆட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா சாலிட் சொல்யூட் கொஞ்சமா ஆட் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சமா சொல்யூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாட்டர்ல அது டிசால்வ் ஆயிருமா? ஸோ கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் சாலிட் ஆட் பண்றீங்க, மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்றீங்க. இப்போ என்ன ஆயிரும்னா கீழே போய் கொஞ்சமா செட்டில் ஆகும். கரெக்ட் தானே? கீழே போய் கொஞ்சமா செட்டில் ஆகும். பட் இதை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா டிசால்வ் ஆயிரும். அதுக்கு பேர் வந்து சாச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. சாச்சுரேட்டட்னா இதுக்கு மேல டிசால்வ் ஆக முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதை சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு சாலிட் சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன ஆயிரும்? ஒரு பல்க் அமௌண்ட் கீழே போய் என்ன ஆயிரும்? உங்களுக்கு செட்டில் ஆயிரும். கரெக்டா? இப்போ நீங்க ஹீட் பண்ணாலும் இது என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா உங்களுக்கு டிசால்வ் ஆகாது. தட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் சேச்சுரேட்டட். அப்ப 3 ஸ்டேஜஸ் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஒரு பீக்கர்ல வந்து சால்வெண்ட் வாட்டரை எடுத்துட்டு கொஞ்சமா சொல்யூட் ஆட் பண்றீங்க, டிசால்வ் ஆயிருச்சு. தட் இஸ் கால்ட் அஸ் அன்சாச்சுரேட்டட். மறுபடியும் ஆட் பண்றப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல டிசால்வ் ஆகாம லைட்டா கீழே போய் நிக்குது. பட் ஹீட் ஆனா நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா டிசால்வ் ஆயிருச்சு. தட் இஸ் கால்ட் அஸ் சேச்சுரேட்டட். பட் இப்போ நிறைய எக்ஸஸ் ஆட் பண்ணிட்டீங்க, இப்போ டிசால்வ் ஆகாம அப்படியே போய் உள்ள நிக்குது. ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் சேச்சுரேட்டட். இவ்வளவு தாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன்ஸ். இப்போ ஆன்சரை எப்படி எழுதணும்னு சொல்லி பார்த்துருவோமா? ரைட், வாங்க. ஸோ சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அன்சாச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட்னா என்ன சொன்னோம்? நம்ம கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆனது. பாருங்க, இட் கேன் டிசால்வ் சால்ட் இன் அடிஷன் டு இட். நீங்க சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிரும். தட் இஸ் கால்ட் அஸ் அன்சாச்சுரேட்டட். நெக்ஸ்ட் ஒன் சாச்சுரேட்டட்னா என்னது? நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கொஞ்சமா நிக்கும், பட் ஹீட் பண்ணா என்ன ஆயிரும்? உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். தட் இஸ் கால்ட் அஸ் சாச்சுரேட்டட். அப்போ further solubility of salt does not take place. இதுக்கு மேல அதுல டிசால்வ் ஆகாது. பட் solubility can take place on heating. ஹீட் பண்ணீங்கன்னா இருக்கிற சின்னதும் கொஞ்சமா கீழே நிக்கிறது என்ன ஆயிரும்? உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். தட் இஸ் கால்ட் அஸ் saturated. And super saturated. Super saturated என்ன வரும்? Solubility of salt does not take place on even further heating. நீங்க ஹீட் பண்ணாலும் டிசால்வ் ஆகாது, கீழே இருக்கிறது அப்படியே தான் நிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் super saturated. அவ்வளவுதாங்க. So in this way we can determine which solution is which. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. So this is the answer of this question. Thank you.